வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்மோட சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவில் இணைந்திருப்பவர் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள். பலருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கும். நிறைய பேர் டிவியில் தொடர்ந்து அவருடைய கருத்துரைகளை பார்த்துருப்பாங்க. அவர் அம்பேத்கர் விருது பெற்றவர், பெரியார் விருதும் பெற்றவர். கிட்டத்தட்ட 15 நூல்கள் எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் கட்டுரை தொகுப்புகளாக அல்லது புதினமற்ற எழுத்துக்களாகத்தான் இருக்கும் அவையெல்லாம். 17 ஆண்டுகளாக மதுரையில் பசுமை நடை என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி நூற்றுக்கணக்கான மக்களை அழைச்சிக்கிட்டு பல்வேறு தொல்லியல் இடங்களுக்கும் புராதனமான இடங்களுக்கும் அழைத்து சென்று நிறைய அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். கிட்டத்தட்ட அவர் பசுமை நடையில் போகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெரிய இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது தவிர கிட்டத்தட்ட 30 நாடுகளுக்கு மேலே பயணம் செய்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்க, ஒரு உலகளாவிய பார்வை கொண்ட நண்பர் அவர் ஈரானுக்கும் சென்றிருக்கிறார், பாகிஸ்தானுக்கும் சென்றிருக்கிறார். அதுதான் லெபனான், தெஹரான், இதெல்லாம் பல நாடுகளுக்கு நடைப்பயணமாகவே போனாங்க ஒரு காலத்தில் அவங்கெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லேயும் தன்னை இணைத்து கொண்டவர். குறிப்பாக தற்போது நடைபெற்று வரும் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கான அந்த போர் இருக்கிறதே, அது குறித்து அவருடைய முன்வைப்புகள், கருத்துக்கள் கவனிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஈரானில் இப்பொழுது நிலவரம் என்ன அப்படின்றத பற்றியும், நாளை என்ன நடக்கக்கூடும் என்பது பற்றியும் அவர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த நேர்முகம் நம்ம உடனடியாக ஒரு அவசர கதியில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவருடைய கருத்துக்கள் நிச்சயமாக நமக்கு மேலும் நம்மளுடைய புரிதலுக்கு உரமூட்டுவதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. நாங்கள் இந்த ஈரான் வார் நின்று போச்சா இல்லை நிற்குமா, இல்லை இன்னைக்கு நிலவரம் என்ன? ஒரு 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வருகிற ஓரிரு நாட்களில் ஒரு பெரும் பேச்சுவார்த்தை என்பது, இந்த போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக ஒரு பேச்சுவார்த்தை என்பது இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானினுடைய முன்னெடுப்பில் நடைபெறவிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் நமக்கு இந்த போர் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கா, இல்லை திருப்பி தொடங்க போகிறதா, 2 பக்கம் இருப்பவர்களும் அவங்களுடைய கோரிக்கைகள் அந்த டேபிள்லையாவது வைக்க முடியுதா, இல்லை அது எவ்வளோ கனமாக இல்லை எவ்வளோ வீரியமாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெறப் போகிறது என்பதை மொத்த உலகமும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு மிக அசாதாரண சூழலில் இந்த போர் நிகழ்ந்திருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே ஓமன் தலைமையில் ஒரு பெரும் பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த பேச்சுவார்த்தை ஒரு இறுதி கட்டத்தை இரவு எட்டுகிறது. ஆனால் காலையில் போர் தொடங்கிவிட்டது. அப்போ மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை என்பது இப்போ ஒரு பெரும் குழப்பமும் ஒரு பெரும் அச்சமும், இந்த போரின் விளைவுகள் அவர்களை மட்டுமில்லை உலக மக்களையே அச்சுறுத்தி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ உலகமே இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவை அல்லது இந்த 2 வார அமைதி அங்கே நிலவினால் அந்த அமைதியை ரொம்ப உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஓரளவுக்கு ஈரான் மக்களுக்கு மட்டும் இல்லை, உலக மக்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஒரு மூச்சு விட்டுக்குருவாங்க. திடீர்னு பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரம்ப் நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அழிச்சிருவேன், சொன்ன பேச கேட்கல அப்படி பெருசாக போட்டார். ஒரு சிவிலைசேஷனே அழிக்க போகிறேன். பிறகு நான் நைட்டெலாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அவரோட ஏதாவது தெரிஞ்சானா தெரியலையே, ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. காலையில் செய்திகளை பார்க்கும்போது பரவாயில்ல, ஏதோ ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார் 15 நாளைக்கு சொல்கிறாங்க. ஆனால் இடையில் ஈரான் மக்கள் லட்சக்கணக்கான பேர் அங்கங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்திருக்கிறாங்க. இசையெல்லாம் ஏதோ ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக அது ஒரு பதட்டம் மிக்க இரவு, உலகத்திற்கே அது பதட்டமான இரவு, அல்லது சமூகத்தை கொஞ்சம் உற்று பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே அது ஒரு மிக பதட்டமான இரவு. எனக்கெல்லாம் அந்த இரவில் உறக்கமே இல்லை. ஏறக்குறைய முழு இரவும் நான் எழுந்து அப்புறம் பார்த்தேன், எதுக்கு எழுந்து இரவெல்லாம் முழித்திருக்கலாம் அப்படின்னு நான் முழிச்சிருந்தேன். அப்போ ஒரு பதட்டம் வந்தது, ஒரு சிவிலைசேஷனையே அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஏற்கனவே 28 நாளாக நமக்கு இருக்க பயம் கைமீறி போயிடுச்சுன்னா இவர் நியூக்ளியர் பாம்பை ஒன்று போட்டுருவாரோ. அப்புறம் 2 நாளைக்கு முந்தி போய் தான் ஒரு $400 மில்லியன் தளவாடங்களே அங்கே இழந்துட்டு வந்திருக்காங்க. எல்லா விமானங்கள், 2 பெரிய மொத்தம் 4 விமானங்கள், 2 ஹெலிகாப்டர்கள், $400 மில்லியன்
டாலரை அங்கே கரியாகி கிடக்க கீழே அந்த படங்கள் எல்லாம் அவங்கள எம்பரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இவர் எதுவும் அப்படி செய்து விடுவாரோ அச்சம் இருந்தது. அப்போ அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஈரான் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் அன்று இரவு தூங்கலைன்னு நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு 1.5 கோடி பேர் சாலைகளில் வந்திருக்காங்க. அப்போ இவர் சொன்னது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டுகளை, அங்கே இருக்கக்கூடிய பாலங்களை, அங்கே இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளங்களை, அணு உலைகளை, இவைகளை எல்லாம் அழித்து விடுவேன் என்று இவர் சொன்னதுமே லட்சக்கணக்கான மக்கள் சென்று இந்த பாலங்களின் மீது கை கோர்த்து நின்றிருக்கிறார்கள். ஒரு ஹியூமன் சைனா, நீங்கள் அந்த பாலத்தை குன்றி போட்டால் நாங்கள் எங்கள் உயிர் போன பிறகு அந்த பாலம் தகரும் என்று. அப்படி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் பிளான்ட்ஸ் அதில் போய் உட்காந்துருக்காங்க. இசைக்கலைஞர்கள் போய் அங்கே உட்காந்து இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அணு உலையை சுற்றி அவங்க உட்காந்துருக்காங்க. அப்படி எல்லா தாக்குதலை தொடுப்பதற்கான இடங்களுக்கு அந்த ஜனங்கள் சென்று இரவெல்லாம் முழித்து கோஷங்களை எழுப்பி அந்த ஜனங்கள் அப்படி போய் கூட கூட எனக்கு பதட்டம் இன்னும் அதிகமானது. அப்போ ஜனங்கள் தங்களுடைய வீரத்தை காட்டுறாங்க. ஆனால் நமக்கு இருக்க பயம், ஏதேனும் ஒரு முட்டாள்தனம் நிகழ்ந்தால் லட்சக்கணக்கான உயிர்களும் சேர்ந்து போயிருமே அப்படின்றதா. ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன், இந்த உணர்வு இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு தேசப்பற்றா, அல்லது அந்த ஜனங்கள் எப்படி ஒரு தங்களுடைய நாடாக அதை கன்சீவ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜனங்களை விரட்டி எப்படி கொண்டு வந்து உட்கார. இதை பற்றி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். அது வந்து ஆர்கனைஸ்டு க்ரௌடு மாதிரி இப்போ வேறு அரசு நிறுவனங்கள் மூலமாக வரவைக்கப்பட்டவர்கள், தன்னெழுச்சியாக வந்த ஜனங்கள் இல்லை அப்படின்னு அவர் ஒரு தகவல் பார்த்தேன். இல்லை, நிச்சயமாக நான் அங்கே சென்று அந்த மக்களோடு பழகியிருக்கேன், அவங்கள சந்திச்சிருக்கேன். நாங்கள் அங்கே ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது எப்படி அவர்கள் லட்சக்கணக்கில் தெருக்களில் வந்தாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். பல இடங்களில் நாங்கள் பேருந்தில் போவோம், அந்த பேருந்தை விட்டு நாங்கள் இறங்க முடியாட்டி அந்த பேருந்துக்கு முத்தம் கொடுப்பாங்க வந்து. அவங்க இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாடு எப்படி ஜனங்களை, ஏன்னா அவங்க ஏற்கனவே ஈராக் போரில் ஒரு 10 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அப்போ அவர்களை பொறுத்தவரை உயிரை நாட்டுக்காக அளித்தல், மேட்ரிடாம் என்பது அவங்களுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் மாதிரி. அவர்கள் சாக எல்லாரும் தயாராக இருக்காங்க. அதை எனக்கு பார்க்கவே அச்சமாக இருந்துச்சு. நான் அந்த பயணத்தை மேற்கொண்டப்போ அவங்களோட உணர்வு நிலையை பார்க்கும்போது அச்சமாக இருந்தது. ஆனால் அவங்க எல்லாமே பொலிட்டிக்கல் சோலாக இருக்காங்க. முதல்ல ரொம்ப பொலிட்டிக்கல் இன் நேச்சராக இருக்காங்க. எல்லோரும் படித்தவர்களாக இருக்காங்க, எல்லோரும் தகவல்களை அறிந்தவர்களாக இருக்காங்க, எல்லோரும் பேச்சாளர்களாக இருக்காங்க, பாடகர்களாக இருக்காங்க. அந்த உணர்வை நீங்கள் அந்த சமூகத்தில் பார்க்க முடியும், உதவக்கூடிய உணர்வுல இருந்து. அப்போ இசைக்கலைஞர்கள் எல்லாம், அதில் குறிப்பாக ஒரு இசைக்கலைஞர், அவர் தன்னுடைய இசை பள்ளி தகர்க்கப்பட்டாச்சு. தூளா இசைப்பள்ளி குண்டு வைத்து தகர்க்கப்பட்டாச்சு. அந்த சிதிலங்களின் மீது உட்கார்ந்து அவர் இசையமைச்சிட்டு இருக்கார். அவர் சொல்கிறாரு, இதை கிளியர் பண்ணுறதுக்கு முந்தி இந்த ரபுல்ஸ் இருக்குல்லையே, அந்த கட்டடம் உடஞ்சி கிடைக்கல, இது என் இசையை கேட்ட பிறகு தான் இந்த ரபுல்ஸ் இங்கேருந்து எடுக்கணுன்றார். அப்படியாக அந்த டஃப் கலைஞர்கள்லேருந்து இந்த வாத்திய கலைஞர்கள் நடமாடுகிற, அப்போ ஒரு மாதிரி நம்ம சொல்லுவோம் கலை ஒரு அரசியல் கருவி, அதை அந்த இரவு முழுக்க நம்மளால் பார்க்க முடிந்தது. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த ஜனங்கள் பங்கர்களுக்குள் போய் ஒளியவில்லை, வெட்ட வெளிகளில் வந்து நின்னாங்க. இதுவே ஒரு செய்தி என்று நான் பார்க்கிறேன். 2 விஷயங்கள் இருக்குது இந்த போர். குறிப்பாக இந்த போர் இரு நாடுகளுக்கு மத்தியில் என்றால் அது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியிலான போராக தான் நான் பார்க்குறேன். அமெரிக்கா என்பது இஸ்ரேலுக்கு உதவி புரிய வந்த நாடாக நான் பார்க்கிறேன். அப்படி தான் அந்த மொத்த வரலாறையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஈரான் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளையும் நாம் வெளியிலிருந்து பார்த்தோம்னா 2 நாடும் திரைக்கு பின்னால் இருக்குது. நமக்கு அந்த 2 நாடுகள்லேயும் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்கள் ஒன்றும் தெரிந்து விடவில்லை. நமக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸாக இன்ஃபர்மேஷன் வருது. உதாரணத்துக்கு இந்த வாரில் இஸ்ரேலில் எவ்வளவு அழிவுகள் நடந்திருக்கு என்பதை பற்றி எந்த கணக்கீடும் இதுவரை இல்லை. அங்கே நடந்த அழிவுகளை அந்த மக்கள் யாரும் படம் பிடிக்கக்கூடாது, காணொளிகளாக பதிவு செய்யக்கூடாது. அப்படி காணொளிகளாக பதிவு செய்து வெளியிட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை, நிறைய அபராதம் என்று அந்த நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய பாதிப்புகளை இந்த உலகம் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம், இங்கிருந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி மிசைல்கள் பறந்த வண்ணம் இருக்கிறது. மிகப்பெரிய மிசைல்கள், உலகம் இதுவரை பார்க்காத அளவு படுபயங்கரமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்க ஏவிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களும் இங்கே வந்து நிறைய அழிவை ஈரானும் சந்தித்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் இந்த போர் தொடங்கியது வந்து மிலாபில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, 125 பள்ளி மாணவர்கள், அப்புறம் அவங்களுடைய சுப்ரீம் லீடர் என நிறைய அவங்க இராணுவ தளபதிகள், அமைச்சர்கள் பலரும் அந்த டாப் கவுன்சிலே 36 பேர் முதல் நாளில் இருந்தாங்க. அப்போ அதை நம்ம பார்க்குறோம்.
அங்கே தாக்கப்பட்டதில் பொலிட்டிக்கல் வெற்றியாக இருக்கிறத பெருசாக மீடியா பேசுது. ஆனால் பொதுமக்கள் எவ்வளோ பாதிப்பை சந்திச்சிருக்காங்க, எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க. இப்போ சில கணக்குகள் வருது. ஒரு 800 பள்ளிக்கூடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு ஈரானில். ஒரு 100 கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஈரானுடைய MIT என்று அழைக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் சிதிலமடைந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இசைப்பள்ளிகள் தொடங்கி கல்வி நிலையங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நீங்கள் அழிக்க வேண்டும் என்றால் அங்கே கல்வி நிறுவனங்களை முதலில் அழிக்க வேண்டும் என்பதுதான் இவங்க திட்டம். அப்படி இந்த அழிவை இவங்க ஒரு சைடில் இல்லை, அவங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டிஸை, இராணுவ தளவாடங்கள் செய்யப்படுகிற இடங்களை, அவங்களுடைய அணு உலைக்கு அருகாமையில் நடந்த, அதே மாதிரி இந்த முறை நம்ம பார்த்தோம் பவர் பிளான்ட்டை அழிப்போம், இப்படி அவங்க பாலங்களை அழிப்போம் என சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கியிருக்கு என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அழிவு என்பது மிகப்பெரிய அளவில் நிகழ்ந்திருக்கு என்பதுதான் என்னுடைய அனுமானம். பெரிய அழிவு இருக்குது. ஆனால் அங்கேயும் நமக்கு எல்லா தகவல்களும் வெளிவரவில்லை. ஸோ இந்த போரில் சம்பந்தப்பட்ட இரு நாடுகளும் ஒரு பெரிய திரையை போட்டுக்கொண்டு திரைக்கு பின்னால் தான் அந்த போரை நிறுத்தியிருக்கு. அங்கே ஆக்சஸ் இல்லை. முதல்ல உலக ஊடகங்களுக்கு 2 இடத்துலையுமே ஆக்சஸ் இல்லை. CNN உள்ளிட்ட பல உலக ஊடகங்கள் தெஹரானில் இருக்குது. அவங்க அங்கேருந்து லைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது போதாது என்று நான் நினைக்கிறேன். உண்மையான அழிவுகளை இரு நாடுகளும் சொல்ல தயாராக இல்லை. அழிவுகள் ஒரு புறம், உண்மையிலே இவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வரலாற்றுக்குள்ளே தான் போய் ஆக வேண்டியது. சுருக்கமாக சொல்வதென்றால் நமக்கு தெரியும் ஹிட்லர், அங்கே நடந்த ஆஸ்ட்விச் விஷயங்கள். அதற்கப்புறம் அவர்கள் அங்கேருந்து கப்பலில் வர்றாங்க. கப்பலில் அவங்க இங்கே பாலஸ்தீனத்துக்கு வர்றாங்க. எலும்பும் தோலுமாக வர்றாங்க கப்பலில். அந்த புகைப்படங்கள், காணொளிகள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எலும்பும் தோலுமாக இறங்குறாங்க. இது எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பாலஸ்தீன மக்கள் அவர்களுக்கு ரோஜாப்பூ கொடுத்து அவங்கள வரவேற்ற காட்சிகள் இன்னும் காணொளிகளாக இருக்குது. அவங்களை இறக்குறாங்க, தங்க இடம் கொடுக்குறாங்க. அவர்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காலை ஊண்டி, நம்ம இன்றைக்கி அந்த மேப்பை பார்க்குறோம். 1947 அந்த மேப் எப்படி குரங்கின் கையில் கிடைத்த அப்பம் போல் இன்றைக்கு பாலஸ்தீனம் என்றிருந்த மேப்பில் இஸ்ரேலாக மாறி இருக்கு. சில புள்ளிகளில் பாலஸ்தீனமாக மாறி இருக்கு. அப்போ எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட்டில் நான் நியூஸ் பேப்பர் நிறைய படிக்கக்கூடிய, எனக்கு குழந்தை பருவத்திலேருந்து நான் நியூஸ் பேப்பரை படித்து வளர்ந்தாள் நான். அப்போ எனக்கு அங்கே அணிசேரா நாடுகள், அங்கே யாசிர் அராஃபத்தும் இந்திரா காந்தியும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் கைகோர்த்து நிற்கிற படங்கள், இதன் வழியாகத்தான் நான் வரலாற்றை அறிந்து கொள்கிறேன். அப்போ அப்படியான காட்சிகளும், அராஃபத்தை போன்றவர்கள், காஸ்ட்ரோவை போன்றவர்கள் இந்தியாவிலேயும் மகத்தான தலைவர்களாக பார்க்கப்பட்டார்கள். சேகுவேரா இங்கே வந்துட்டு போனார். அப்போ ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம பார்க்குறோம், அவ்வளோ தலைவர்களும் இங்கே வந்துட்டு போனாங்க. அவங்களாம் இந்தியன் ஐகான்ஸாகவே இருந்தாங்க. யாசிர் அராஃபத்துடைய உருவம் 80களில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உருவம். அந்த அவர் போட்டிருக்கக்கூடிய ஸ்கார்ஃபை இங்கே நிறைய பேர் போட்டு மும்பையில் நான் இருந்தேன், அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்போ யாசிர் அராஃபத்தும் காஸ்ட்ரோவும் எல்லாம் நம்முடைய ஐகான்ஸ். அப்போ அவங்கெல்லாம் அவர் சம்மந்தப்பட்டது பாலஸ்தீனம் என்பதால் நம்ம அது பாலஸ்தீனியன் PLOவை உற்று பார்க்கிறோம். அப்போ அவர் இந்த பிரச்சனையை அப்பொழுதே பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்கே இஸ்ரேல் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப பெரிய வரலாற்றுக்குள் நாம் போக தேவையில்லை. நக்பா, நிறைய போர்கள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம். அதுக்குள்ளே போக இஸ்ரேல், இந்த காசா, பாலஸ்தீன் வர்சஸ் இஸ்ரேல், அதனுடைய நீட்சியாகத்தான் ஈரான் போரும். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னா, இந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் தான் உலகத்திற்கான மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஆயில் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ இந்த பாலிட்டிக்ஸ் ஆஃப் ஆயில் ஸ்டார்ட் ஆனோடனே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு இங்கே ஒரு அவுட் போஸ்ட் தேவைப்படுது. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சென்ட்ரி பாயிண்ட் ஒன்று தேவைப்படுது, அல்லது ஒரு காலை ஊன்றுவதற்கான ஒரு இடம் ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் பின்னாட்களில் இஸ்ரேலாக மாறுகிறது நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் அங்கே காலை வைத்ததிலிருந்து இடைவிடாமல் போர்கள் அங்கே நடைபெற்றிருக்கு. சிரியா மேலே போர், லெபனன் மேலே போர், ஜோர்டன் மேலே போர், ஈஜிப்டின் மீது போர். அவர்கள் போர் தொடுக்காத நாடுகளே இல்லை. அவர்களுடைய எல்லைகளில் இருக்க அவ்வளோ பேரையும் போர் தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். போர் தொடுத்துத்தான் நிலங்களை பிடிச்சிருக்காங்க. கடந்த 28 நாட்களில் 14% நிலத்தை லெபனனில் அபகரிச்சிருக்காங்க. அங்கே ஏறக்குறைய 10 லட்சம் பேர் அகதிகளாக இன்னைக்கு இருக்காங்க. இந்த 28 நாட்கள் லெபனான் மீதான வார் நிக்கலைன்னு சொல்கிறாங்க. அது இந்த சீஸ்ஃபயருக்குள்ளே வராதுன்னு வராது. அப்போ என்னன்னா, அப்போ இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அங்கே உருவான பிறகு தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைவரோடும் அவர்கள்
பகை மட்டுமே வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த நிலங்களை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படி நம்ம ஊரில் ஒரு அகண்ட பாரதம் அப்படின்னு நம்ம பேசுகிறோமோ, அங்கே அவர்கள் வெளிப்படையாகவே கிரேட்டர் இஸ்ரேல்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. கிரேட்டர் இஸ்ரேல் பார்த்தா ஈஜிப்டில் ஒரு பாதி, சவுதி அரேபியாவில் பாதி, ஜோர்டனில் பாதி, எல்லாத்துலேயும் ஈரான், சிரியா, இந்த பக்கம் சிரியா, இந்த பக்கம் லெபனன் வரை எல்லா நாடுகள்லேருந்தும் ஒரு பெரிய பகுதியை எடுத்து ஒரு மாபெரும் நாடாக அவர்கள். நீங்கள் அங்கெல்லாம் போயிருக்கீங்க, இந்த மக்களையும் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த மக்களுடைய குணம் வந்து இதுக்கு முரண்பட்டதாக இருக்கா, ஒரு முரட்டுத்தனமாக இருக்கா, சண்டை போடுற மாதிரி இருக்காங்களா, இல்லை சாதாரண மக்களா? இல்லை, அப்படி மக்களை வகை பிரிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். மனிதர்கள் பொதுவாக மிக பண்பட்டவர்களாகத்தான் இருக்காங்க. நான் பாகிஸ்தான் சென்ற பொழுதும் அப்படி தான் பார்த்தேன், ஈரான்லேயும் அப்படி தான் பார்த்தேன். மக்கள் வந்து அப்பழுக்கற்றவர்கள். மக்களுக்கு இப்படியான அரசியல்கள் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப, நீங்கள் இப்போ அமிர்த்சருக்கு போனீங்கன்னா, அமிர்த்சருடைய கோதுமை வயலில் அந்த சர்வதேச எல்லைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிற்கிறவங்க யாருன்னா சித்தப்பா, மாமா, அத்தை. ஒரு நாள் இந்த கோடை போட்டீங்க, கோடுக்கு போடுறதுக்கு முந்தின நாள் வரை 2 பேரும் உறவினர்கள் தான். நீங்கள் திடீர் அந்த பக்கம் ஒரு பஞ்சாப் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பஞ்சாப் இருக்குது. நீங்கள் திடீரென நாடுகள் அல்லது அரசுகளின் சௌரியத்துக்கு ஒரு கோடு போட்ட உடனே அவங்க 2 பேரும் பார்க்க முடியாமல் இருக்காங்க. 75 வருஷமாக அவங்க ஒரு திருமணம் கூட அட்டன் பண்ண முடியாது, 2 பேரும் போய் வர முடியாது. ஏன்னா அமிர்த்சரில் இருக்கவர் விசா எடுக்க டெல்லிக்கு போகணும், அங்கே இருக்கவர் விசா எடுக்க இஸ்லாமாபாத்துக்கு போகணும். அது அவர்களால் போக முடியாது, எளிய ஜனங்கள். அப்போ அவங்களுக்குள்ளான உறவு ஒட்டுமொத்தமாக நின்று போயிருக்கு. அப்போ அவர்கள் அந்த எல்லைக்கு 2 பக்கமும் கோதுமை வயல்களில் பேசிக்கொண்டே வேலை செய்வதை நான் காசா இந்த பயணத்தில் போகும்போது நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் நான் இந்த பயணத்தில் வாகா பார்டர் வழியாக பாகிஸ்தானுக்குள் நுழையும் போது நான் அங்கே அந்த சர்வதேச எல்லை என்கிற அந்த கோடு இருக்கும், ஒரு சின்ன கோட்டுக்கு 2 பக்கமும் பெரிய வேலி, சினிமாவில் பெரிய ஃபென்ஸ் காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 ஃபென்ஸ் இருக்கும், 2 ஃபென்ஸுக்கு நடுவில் இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் போகும். அப்போ நான் அங்கே சென்று என்னுடைய பையை எல்லாம் தோளில் வச்சுக்கிட்டு 2 பக்கமும், இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கமும் ஒரு கால் வச்சு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா எனக்கு அதை அங்கே போகும்போது தோணுச்சு, 2 எல்லைகள்லையும் காலை வச்சு. அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைட்டப் எழுதினேன். எப்படி 2 லட்சம் உயிர்கள் அல்லது 2 லட்சம் பேரின் ரத்தத்தின் மீது வரையப்பட்ட கோடு அப்படின்னு ஒரு வரி எனக்கு அங்கே தோணிகிட்டே இருந்துச்சு. பார்டர்ஸ் ஆஃப் வயலன்ஸ் எல்லாம் படித்ததுனால. அப்போ அப்படியான ஒரு வரியை எழுதுவதற்கு அங்கே ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு வந்தேன். அது உண்மையும் கூட, நமக்கு பார்ட்டிஷன் வயலன்ஸை பற்றி தெரியும். ஆனால் இரு பக்கங்களிலும் இருப்பவர்கள் வந்து இந்த கோடு இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிற அண்ணந்தம்பிகள் தான். அப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா மக்கள் வந்து இதை பற்றி பெரிய அவேர்னஸ் கூட வாய்ப்பு இல்லை. இது அரசியல் சார்ந்த ஒரு அரசாங்கங்களுக்குள்ளே மோதலாகி போச்சு. பவர் பாலிட்டிக்ஸ் தான். இப்போ இந்த பேக்ரவுண்டில் இப்போ ட்ரம்ப் வச்சு தான் சட்டம்ன்ற மாதிரி உலகமே அரண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து இஸ்ரேல் அவங்களுக்கு ஒரு ஆர்மிக்கான அவங்களுடைய மிலிட்ரி பர்பஸுக்கான ஒரு பாயிண்ட்டாக இருந்தால் கூட அவ்வளோ தூரம் எனிமிட்டி அவர் இதுக்கு இந்த எடுத்தவுடனே குழந்தைகள் இருக்கிற ஸ்கூலில் அட்டாக் பண்ணுறாங்க. இல்லை, என்ன நோக்கம் அவருக்கு இருக்கும்? அவருக்கு என்ன நோக்கம் இருக்கும்? இல்லை, அவர் இந்த 28 நாட்களாக அல்ல, அவர் பதவி காலம், இந்த பதவி ஏற்றதிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி நம்ம ஒரு 2000 பக்கத்துக்கு புஸ்தகம் தான் எழுதணும். ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டார். இரவோடு இரவாக வெனிசுவேலாக்குள்ளே போய் அதிபரையும் மனைவியையும் கடத்திட்டு போகிறதுலேருந்து, கிரீன்லாண்டை அபகரிக்க போகிறேன்னு சொல்கிறதுலேருந்து, இப்படி நீங்கள் பள்ளிக்கூடம் வரைக்கும், ஈரான் அட்டாக் வரைக்கும், அவர் கியூபாவை நான் எடுத்துக்கிற போகிறேன், நல்ல அவங்க ரொம்ப நல்லா இருக்குது, ரியல் எஸ்டேட், அவருக்கு காசாவை தரமட்டமாக்கி அங்கே ஒரு லாஸ் வேகாஸ் கட்டணும். அவர் ஒரு ரியல் எஸ்டேட்காரராகவே தான் இருக்கார். அவர் ஒரு அதிபரின் டோனுக்கு இன்னும் வரவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவரை போல நான் நினைக்கிறேன் உலக வரலாற்றில் யாரும் இப்படி ஒரு நாடுகள் தொடர்பான விஷயத்தை இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு யாரும் டீல் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அல்லது இப்படி ஒரு மொழியில், அவர் முந்தா நாள் போட்ட ட்வீட்டோட மொழியை நாம் நாகரிகமான வார்த்தைகளில் வாசிக்க கூட முடியாது. அப்போ அது எல்லாரும் அரண்டு போனாங்க. இந்த ராத்திரிக்குள்ளே நீங்கள் சரி கிளியர் பண்ணலாம், பாம்பு போட்டுருவேன் அன்னைக்கு அந்த ட்வீட்டுக்குள் அவர் பாவித்திருந்த சில வார்த்தைகளை நாம் எல்லா நியூஸ் சேனல்ஸும் அமெரிக்காவில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நியூஸை வாசிக்கிற நேரம், இந்த செய்தி ஒளிபரப்பாகும் போது உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த ஹாலில் இருந்து அப்புறப்படுத்துங்க, ஏன்னா அதை நாங்கள் திரையில் போட போகிறோம். நாங்கள் ஒரு அதிபரின் மொழியை நம்ம வெளிப்படையாக போட முடியாத அளவுக்கான ஒரு மொழி, அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை அதில் அவர் பயன்படுத்தியிருந்தார் வெளிப்படையாகவே. அப்போ
அவர் வந்து ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை அவர் விடுற அறிக்கைகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. நம்மோட அவர் முரண்பட வேண்டாம். அவர் நேற்று பேசுறது வேற டோனாக இருக்குது, அடுத்த நாள் பேசுறது வேற டோனாக இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் வேற டோனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவரே 4 நிமிடங்கள் பேசினால் முதல் நிமிடத்தில் பேசுகிறத அவர் கான்ட்ராடிக்ட் பண்ணுறாரு 4 நிமிஷத்தில். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு டெலீரியஸ் டாக். இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதா, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்கிறத விட அவர் செயலில் இருக்கார். அவர்கிட்ட இப்போ என்னென்னா, என்னுடைய கவலை என்னென்னா, நான் படித்து பார்த்தேன், சினிமாக்களே பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் வந்து நியூக்ளியர் வெப்பன் ஆப்ரேட் பண்ணுற பவர் வந்து அந்த பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. சிங்கிள் மேன் கேன் டிசைட் தட். அதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு மிஷின் வைப்பாங்க, கையை வைப்பாங்க, பாக்ஸில் கொண்டு வருவாங்களாம். நியூக்ளியர் ஃபுட்பால் மாதிரி ஒரு பால் கொண்டு வருவாங்க, ஏதோ சொல்கிறாங்க. அவர் நினச்சானாக்க எங்கே வேணாலும் கொண்டு போடல. அந்த அளவுக்கு மற்ற நாடுகள் அப்படி இல்லை. இந்தியா மாதிரி நாடுகள்லாம் அப்படி இல்லை. அது ஒரு கமிட்டி இருக்குது, அது லாங் ப்ராசஸ். அது இந்நாள் இப்படி முன்னுக்கு போய் முரணாயோ இல்லை ராத்திரி அவருக்கு திடீர்னு ஒரு வெறுப்பாகி போயோ கிளம்பி போய் ஒரு பட்டனை அமைக்கிட்டாருனாக்க உலகம் அழிவுக்கான முன்னுரையாக அது இருக்கும். நிச்சயமாக அந்த பயத்தில் தான் பேசுகிறோம். அவர் பேசுறத கூட இந்த 28 நாட்களாகவே எல்லோருக்கும் இருந்த பயம், அல்லது அவர் மிக மோசமான மொழியில் பேசும்போது எல்லோருக்கும் இருந்த பயம், முந்தா நாள் இரவு முழுக்க இருந்த பயம் என்பதே என்னென்னா, ஹீ வில் பி ஹிட்டிங் தி நியூக்ளியர் பட்டன் அப்படின்றது தான். அப்போ இப்படியான ஒருத்தரை, இப்படி ஒரு வாலட்டைலான ஒரு பர்சனாலிட்டியை ஜனங்கள் எப்படி அதிபராக தேர்ந்தெடுத்தாங்க என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கா என்பது உலகத்துக்கே ஒரு சூப்பர் பவராக வழிகாட்டும் இடமாக, உலகத்தின் ஆகப்பெரிய பல்கலைக்கழகங்கள், அது அறிவாக இருக்கலாம், எல்லாவற்றின் தலைநகரமாக அது இன்னைக்கு இருக்குது. வணிகம் தொடங்கி விஞ்ஞானம் தொடங்கி கெட்டு போச்சுல. அப்போ அந்த ஒரு நாட்டில் இவரை போன்ற ஒருத்தர் வருவதும், இவர் கையில் அந்த மொத்த பவரும் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் இருக்க பயம், இவ்வளோ தூரம் முன்னுக்கு பின் பேசிக்கிட்டு இருக்கவர் அதை தொற்றுவாரோன்னு சொல்லி. அப்போ நானும் அதை தெரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணேன். உண்மையிலேயே அதோட புரோட்டோக்கால் என்ன, அது 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 எப்படி இருக்கும், அல்லது அந்த முடிவை அவர் எடுக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னா, நீங்கள் சொன்னபடி தான் அது வந்து ஃபுட்பால்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த கிட் வந்து எப்பயுமே அவரை பின்தொடர்ந்து வரும். உலகம் முழுக்க அவர் ட்ராவல் பண்ணாலும் அந்த கிட் அவரை பின்தொடர்ந்து வரும். அது அவங்க மொழியில் ஃபுட்பால். இன்னொரு பிளேன் இருக்குன்னு, அந்த பிளேன் பேர் மறந்துட்டேன். அது வந்து அதில் மேலே போயிட்டாருனாக்கா அவர் எந்த வெப்பனும் அட்டாக் பண்ண முடியாது. ஏர்ஃபோர்ஸ் ஒன் அவரோட விமானம் அங்கே உட்காந்துக்கிட்டே அவர் வந்து அது முழுக்க அந்த ஃப்ளைட்டு நேற்று பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அதை படித்தேன், அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன, நான் இதை வந்து அவரை நிறுத்தக்கூடிய சக்தி, மக்கள் சக்தி நிறுத்துமா நான் விசாரித்து பார்த்தேன். மக்கள் சக்தியெல்லாம் நிறுத்தாதுங்க அவர் அதுக்கெல்லாம் அடி பண்ணிடுற ஆளே இல்லை அப்படின்றாங்க. அப்போ நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸால் தான் அதை செய்ய முடியும். அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தான் அத்தகைய முழுமையான பவர்ஸ் இருக்குது. அவரை பதவியில் தூக்க முடியுமா? பதவியிலிருந்து இம்பீச் பண்ண முடியும். ஏற்கனவே அதை பற்றி நிறைய பேச்சு இருக்குது. ஆனால் ஒரு போர் சூழலில் பண்ண முடியாது. நெத்தனியாவுக்கும் அதுதான். ஒரு போர் சூழலில் அவர்கள் இன்னும் பலம் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். எந்த அவசரகால சட்டங்களும் அந்த போர் காலத்தில் அவருக்கு பொருந்தாது. இதுதான் நமக்கு இருந்த அச்சம். அப்போ அமெரிக்கா முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் போர் வேண்டாம் என்றும், அப்போ 90% வேண்டாம்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல்லையும் வேண்டாம்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் அவ்வளோ பேர், இஸ்ரேல்லையும் நிறைய போர் எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று அவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு, அடித்து நொறுக்கப்பட்டது மட்டும் இல்லை, டெல் அவீவ்ல பார்த்தீங்கன்னா போர் எதிர்ப்புன்னு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்கள வந்து கார் ஓட்டிட்டு வந்து அடித்து தள்ளுறாங்க. யூதர்கள் அவங்க? ஆமாம், யூதர்கள் தான். இஸ்ரேலிய குடிமக்கள் யூதர்கள். அவங்கள அந்த போராட்டம் நடைபெறுகிற இடத்துல வேகமாக ஒரு கார் வந்து அவங்களெல்லாம் தூக்கி எறிகிற காணொளிகள் நிறைய வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக போர் எதிர்ப்பு. அப்புறம் நீங்கள் ஒரு நாட்டு ஜனங்களை தொடர்ச்சியாக போர் பதற்றத்திலேயே வைத்திருக்க முடியுமா? அப்போ எனக்கு அங்கே என்ன ஞாபகம் வந்ததுன்னா, காசாவின் மீது இவர்கள் அந்த போர் தொடுத்து கொண்டிருந்த நேரம் உலக ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா, திரும்பி ஒரு நகரம் என்றால் தரைக்கு மேலே தானே இருக்க வேண்டும், தலைக்கு கீழே எதுக்கு டன்னல் தோண்டி இருக்காங்க, தரைக்கு கீழே எதுக்கு? அப்போ அவங்க சொன்னாங்க, தரைக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இல்லீகல், அது எல்லாமே இல்லீகலான காரியங்களுக்கானது, இராணுவத்திற்கானது, ஹமாஸுக்கானதுன்னு சொல்லி. ஆனால் இந்த 28 நாட்கள் நம்ம என்ன பார்க்குறோம், டெல் அவீவ் நகரமே தரைக்கு கீழே தான் இருக்குது. எல்லா கட்டடத்துக்கு கீழேயும் பங்கர்ஸ் இருக்குது. அவங்களுடைய இராணுவ மையம் ஒரு 100 மீட்டருக்கு கீழே, தரைக்கு கீழே இருக்குது. அப்போ இப்போ இந்த 28 நாட்களில் தான் அந்த நாட்டின் கட்டமைப்பு எப்படி இருக்குது பார்த்தா அந்த நாடே தரைக்கு கீழே இருக்குது. இப்போ ஒரு 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 நகை முரண் மாதிரி அவர்கள் அங்கே பேசினதும் இங்கே வந்து பார்த்தா மொத்த நாடும் கீழே இருக்குது. ஏன்னா இந்தியாவிலிருந்து அவ்வளோ பேர் அங்கே வேலை பார்க்க போயிருக்காங்க. இன்றைக்கி அந்த தொழிலாளர்களாக போயிருக்காங்க.
இஸ்ரேலில் அவங்கெல்லாம் இந்த சட்டங்களுக்கு கட்டுப்படாமல் அவங்க எல்லாரும் ஹிந்தியில் நூற்றுக்கணக்கான ரீல்ஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த போரை பற்றி. ஏனென்றால் இவங்க இயற்றிய சட்டமெல்லாம் அவங்களே ஒன்றும் செய்யாது. அவங்களே 10-15,000 ரூபா மாத சம்பளத்துக்கு அங்கே போயிருக்காங்க. அவங்களே இவங்க பங்கர்களுக்குள்ளே அனுமதிக்கலை, எங்கேயுமே அவங்கள விடலை. அவங்கெல்லாம் கார் பார்க்கில் படுத்துக்கிட்டு வெட்ட வெளியில் திரிந்து கொண்டு அவங்கக்கிட்ட ஃபோன் இருந்ததுனால அவங்க எல்லா தாக்குதல்களையும் எல்லா அழிவுகளையும் படம் பிடித்து அவர்களின் நிலையை உள்பட சொல்லி நூற்றுக்கணக்கான காணொலிகளை தினசரி பதிவேற்றி கொண்டே இருந்தார். அப்படின்னா இந்த வாரில் அந்த மாதிரி நாடுகளில் தங்கியிருக்க இந்தியர்களுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு தகவல் வருது. நிறைய இப்போ உதாரணத்துக்கு நான் அங்கே இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களோட தொடர்ச்சியாக இந்த 28 நாட்களாக பேசி கொண்டிருக்கிறேன். பொதுவாக ஆரம்பத்தில் ஒரு 15-20 நாள்லாம் அவங்க மனநிலை என்னென்னா, நாங்கள் சேஃபாக இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து அடிக்க போகிறது அமெரிக்கன் பேசஸ், அமெரிக்கா இராணுவ பேசஸை மட்டும்தான் அடிக்க போகிறாங்க. ஸோ யூஏஇ கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, அந்த அமெரிக்கன் எம்பசி இருக்கக்கூடிய பகுதிக்கு போகாதீங்க, அமெரிக்கன் பேசஸ் பக்கம் நடமாடாதீங்க, மற்றபடி ஊர் இயங்கிக் கொண்டே தான் இருக்குது. ஈரானும் எத்திக்ஸ் வச்சுருக்காங்க. ஆமாம், பட் இஸ்ரேலோ அமெரிக்காவோ அந்த எத்திக்ஸ் இல்லை. இந்த போர் முழுக்க ஈரான் ரொம்ப எத்திக்ஸோடு தான் இருந்தாங்க. என்னென்னா அவங்க எந்த அடியுமே முதல் அடியை அவர்கள் அடிக்கவில்லை, அவருக்கு பதில் அடி மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அமெரிக்கன் பேசஸ், ஸோ அமெரிக்கன் பேசஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணாங்க. அங்கே இருக்க ரெடார்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டலேஷன்ஸ், அதை மட்டும்தான் அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈரானின் தேசிய வங்கியை அட்டாக் பண்ண உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நாங்கள் வங்கிகளை தாக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அமெரிக்க படைகள் இனி ஒருபோதும் எந்த அமெரிக்கன் பேஸும் இனிமேல் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடாது, திஸ் இஸ் டன், இனிமேல் நீங்கள் அங்கே இருக்க வாய்ப்பில்லை, எல்லாரையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருங்கன்னாங்க. அப்போ அதில் அவங்க அந்த இராணுவ குடியிருப்புகளை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்க நீ கிளம்பு, நீ அங்கே இருக்காரத வை ஆர் யூ தேர் அப்படின்றது தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா இராணுவத்தினர்களை எல்லாம் கொண்டு போய் சிவிலியன் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையும் தங்க வச்சாங்க. அப்போ திருப்பி இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸை டார்கெட் பண்ணி அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தொடர்ந்து அவர்கள் குறிபார்த்து அடித்து கொண்டே இருந்த நேரம் எனக்கு வந்த சந்தேகம், இது எல்லாமே அங்கே இருந்து தகவல் இல்லாமல் அடிக்க முடியாது. அந்த நாட்டிலிருந்து இவ்வளவு துல்லியமாக இந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில், இந்தந்த லாட்ஜில், இங்கெங்கன்னு தகவல் இல்லாமல், அப்போ இந்த நாடுகளினுடைய மன்னர்களும் அரசுகளும் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் இருக்கலாம், ஆனால் அங்கேயும் ஜனங்களின் மனம் வேறொரு பக்கம் இருக்குது அப்படின்றத ஒரு ஏசியமாக எனக்கு ஒரு கிராஃப் கிடைச்சது. சரி, ஏன்னா தே ஹேவ் ஆல் இன்சைடர் இன்ஃபர்மேஷன் என்பது தான் இந்த போர் நமக்கு தெரிவித்த. இல்லை, நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி கூலிக்காக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, அது என்னென்னா அங்கே ஒரு பதட்டம் வருது. இப்போ விமான பயணங்களை பொறுத்தவரை நம்ம எல்லாமே ஒரு 2 வருடம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முந்தைய நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணலாம். அதுவும் துபாய் ஒரு பிஸியஸ்ட் ஏர்போர்ட், தினசரி 1000 விமானங்கள், 1500 2000 விமானங்கள், இப்போ ஹீத்ரூக்கு அடுத்தபடியாக பெரிய ஏர்போர்ட். அப்போ எல்லோருக்கும் புக்கிங்ஸ் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், காரியம் இருக்கும், அவங்க ஏதோ திருமணத்துக்கு வர வேண்டியது இருக்கும், 1000 விஷயங்கள் இருக்கும். அப்போ புக் பண்ண எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு, அதுவும் அப்புறம் வெக்கேஷன், ரம்ஜான் வேறு, வெக்கேஷன் வேறு எல்லாருக்கும். அப்போ வெக்கேஷன்னா என்ன அர்த்தம், அந்த மொத்த பாப்புலேஷனும் அங்கே புக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே அங்கேருந்து ஓமனுக்கு போய் மஸ்கட்லேருந்து பஸ்ஸில் போய் வர ஆரம்பித்தாங்க. துபாயோட டெர்மினல் 1 தொடர்ந்து ஆப்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. அப்போ ஒரு பகுதியினருக்கு என்னென்னா, நம்ம இந்நேரம் போக வேண்டாம், ஒரு பகுதியினருக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றது. அப்போ அந்த நாடு என்பது இன்னொரு பக்கம் டூரிஸ்ட்டுகள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, நிறைய யூரோப்பியன் பாப்புலேஷன் அங்கே இருக்குது. அப்போ யூரோப்பியன்ஸ் தான் முதல்ல பதட்டப்பட்டு கிளம்ப ஆரம்பித்தாங்க. எல்லோரும் வி ஆர் டன் வித் துபாய், பாய் துபாய்லாம் போட்டு அவங்கெல்லாம் கிளம்புனாங்க. அப்போ அவங்க எப்பயுமே ஒரு போர் சூழலிலிருந்து முதலில் வெளியேறக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க பெரிய எண்ணிக்கையில் வந்தாங்க. மற்றபடி இந்தியர்கள் பெரிய எண்ணிக்கையில் அப்படி ஒரு பெரிய எண்ணிக்கையால் வரவில்லை. அவர்கள் எல்லாம் என்னோட நண்பர்களாக இருக்க பலரும் அங்கே இருக்காங்க. தற்செயலாக இங்கே வந்தவர்கள் திரும்ப முடியாமல் இருக்காங்க, அல்லது இது முடிஞ்ச பிறகு போகலாம்னு இருக்காங்க. அங்கேயும் அரசு இந்த பதட்டத்தை தணிப்பதற்காக இந்த ரம்ஜான் லீவ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அறிவிச்சிட்டாங்க. சரி, இப்போ வேறு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் கமேனி இருந்தார், கொமேனி இருந்தார். ஐத்துல்லா கொமேனி வந்த போதே அது ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் ஸ்டேட்ன்ற ஒரு இமேஜ் வந்துச்சு. அது கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ்லாம் புத்தகங்கள்லாம் வர காலகட்டங்கள் ஒரு இஸ்லாமிய என்ன சொல்கிறது, ஒரு சார்புத்தனம் அல்லது மதத்தினுடைய சார்ந்தே இருக்கிற அளவுக்கு ஒரு உணர்வு கொண்ட மக்கள். அது அவங்களால ஒரு செக்யூலராகவோ ப்ராடாகவோ திங்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை முன் வைக்கிறாங்க.
அதை நீங்கள் பற்றி நினைக்கிறீங்க? ஈரானுடைய வரலாற்றுக்குள் போய் தான் ஈரானை நான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஈரானில் இருந்த மன்னராட்சிகள் வீழ்த்தப்பட்டு அங்கே ஒரு ஜனநாயக அரசு மலர்ந்து ஒரு ஜனநாயக நாடாக அது மாறுச்சு. அந்த ஜனநாயக நாடாக மாறியவுடனே அவங்க முதல்ல செஞ்ச வேலை ஆயிலை நேஷ்னலைஸ் பண்ணாங்க. எங்கெல்லாம் ஆயில் நேஷ்னலைஸ் பண்ணப்பட்டதோ அங்கேயெல்லாம் ஃப்ரீடத்தை பெற்றுத்தருவது அமெரிக்காவினுடைய வேலை. அப்போ அவர்கள் அதுக்கப்புறம் ஷாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அதற்கப்புறம் திருப்பி இந்த அரசு வருது. அப்போ இந்த அரசு வந்ததிலிருந்தே இந்த அரசு என்பது இவர்களுக்கு எதிரான அரசு, அமெரிக்க நலன்களுக்கு எதிரான அரசு அல்லது ஐரோப்பா நலன்களுக்கும் எதிரான அரசு. ஏனென்றால் நாங்கள் எண்ணெய் நாட்டுடைமை ஆக்கப்பட்டாச்சு. அப்பொழுதிலிருந்து நாம் ஈரானை பற்றி வாசிக்கிற கேட்குற பெரும்பகுதியானவை வதந்திகள் தான் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஈரானுடைய நீள அகலத்துக்கு நான் தரை வழியாக பயணம் செஞ்சிருக்கிறேன். அதாவது ஈரானில் ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் சந்திக்கக்கூடிய ஜாகேதான்லேருந்து துருக்கிக்குள்ளே நுழையிற தப்ரீஸ் எஸ்து வரை நான் தரை வழியாக ஒரு 15 நாள் பயணம் பண்ணியிருக்கிறேன். நானும் இந்த பிரச்சாரங்களையெல்லாம் நாளிதழ்களில் வாசிச்சுட்டு தான் அங்கே போகிறேன். என் தலை நிறைய பிரச்சாரங்களோடு தான் அங்கே போகிறேன். ஆனால் அந்த நாடு என்னை அந்த 15 நாட்களில் என் புரிதலை தலைகீழாக மாற்றியது. அங்கே இவர்கள் சொன்னது போலான எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. எனக்கு நான் அந்த நாட்டுக்குள் நுழைந்து நகரங்கள் வழியாக கோம், எஸ்பஹான் அப்படின்னு நான் ஒவ்வொரு கேர்மான் போகும்போது எனக்கு சற்றேறக்குறைய ஒன்று, எனக்கு நான் டர்க்கிக்குள் இஸ்தான்புல் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய நகரங்களுக்குள்ளே போன உணர்வு, அல்லது டமாஸ்கஸுக்குள்ளே போனவர், அல்லது ஒரு ஐரோப்பிய நகரம் இருக்கு இல்லையா, ஒரு ஐரோப்பிய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதற்கு இணையான மெட்ரோக்கள்லேருந்து, ஸ்கைஸ்கேப்பர்ஸ்லேருந்து, பெரும் பூங்காக்கள்லேருந்து, ஹைவேக்கள்லேருந்து அந்த நகரத்தின் கட்டமைப்புகளெல்லாம் பார்க்கும் பொழுதே அது ஒரு ஐரோப்பிய தன்மையில் தான் இருக்குது. அவர்களுடைய பல்கலைக்கழகங்கள், அவர்களுடைய ஆய்வுகள். அப்போ அது ஈரான் என்பது ஏதோ 79 தோன்றிய நாடு இல்லையா, அது ஒரு பெரும் சிவிலைசேஷன். அது இந்தியாவும் பெர்ஷியாவும் உலகின் பெரும் நாகரீகங்கள். அப்போ ஒரு நாகரீகத்தின் அந்த தோற்றத்தை நீங்கள் அந்த நகரத்தில் சொல்லுங்க. ட்ரம்ப் நாகரீகத்தை அழிக்க போகிறது அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ இட்ஸ் எ சிவிலைசேஷன். அதை நம்ம ரொம்ப அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி ஒரு சிவிலைசேஷன் அல்லது அப்படி ஒரு தொன்மையான ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது அந்த நிலத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. பெண்கள் எங்கேயும் இவர்கள் சித்தரித்தது போலலாம் எங்கேயுமே இல்லை. அவ்வளவு குழந்தைகள், பெண்கள், அப்புறம் பெண்கள் பல்கலைக்கழகங்கள் முழுக்க பெண்கள் நிரம்பி வழிந்ததை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் போகும்போது எங்களுடைய கூட்டங்கள் எல்லாமே பல்கலைக்கழக வளாகங்களில் தான் நடந்தது. ஒவ்வொரு ஊர்லேயும் பல்கலைக்கழகத்தில் ஒரு மேயர் ஊர் எல்லையில் வரவேற்பார், பல்கலைக்கழகத்துக்கு கூட்டு போயிடுவார். எங்களுடைய ஒட்டுமொத்த பயணத்தையும் ஈரானினுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் கூட்டமைப்பு தான் வழிநடத்தி. 90% பெண்கள் படித்தவர்கள் 60% பெண்கள் ஸ்டெம்மில் இருக்கவங்க. ஸ்டெம்னா என்னது? சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் தான். அப்போ அவர்கள் அறிவியலில் இன்னைக்கு கூட ஒரு பொண்ணோட வீடியோ பார்த்தேன். அந்த பொண்ணு ஈரானின் MIT-யாக கருதப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் எப்படி இடிந்து கிடக்குன்றதை காட்டுது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இங்கே UG படித்தவன் எல்லாம் அமெரிக்காவுக்குத்தானே PG படிக்க வந்தான். எவ்வளோ 1000 பேர் இங்கேருந்து அங்கே படிக்க வந்தோம் ஒவ்வொரு வருடமும். அப்போ நீங்கள் அதை அழிச்சிக்கிட்டீங்க. எங்களுடைய அறிவு அங்கெல்லாம் வந்தது, ஐரோப்பாவுக்கு வந்தது, நீங்கள் அதை அழித்து கொண்டீர்கள். அந்த பல்கலைக்கழக மாணவி பேசின வீடியோவை கேட்டேன். அப்போ அவர்களுடைய ஆய்வகங்கள், அவர்களுடைய அங்கே ஒரு பெரிய சுதந்திரமான சமூகமாகத்தான் நான் அந்த சமூகத்தை பார்க்குறேன். அப்போ அப்படித்தான் நான் அவர்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு போனேன், அவர்களுடைய பாராளுமன்றத்துக்கு போனேன். ஏறக்குறைய அவர்களுடைய அரசாங்க கட்டமைப்பு அனைத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அங்கே எங்கேயும் நான் இந்த அப்ரெஸ்டு கண்டிஷன்ஸை நான் எங்கேயும் பார்க்கல. நான் என் கண்ணால் பார்த்ததை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறது தான் ஒரு பெரிய இஷ்யூவாக வைக்கிறாங்க. அந்த அளவுக்கான கட்டமைப்புகள் வைத்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தரவு இருக்கா? நிச்சயமாக ரஷ்யா தான் அங்கே புஷேரில் ஒரு மிகப்பெரிய அணு உலையை கட்டி கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் அவர்கள் எங்களுக்கும் ஒரு சாவரின் நேஷனாக என்ரிச்மெண்ட்டுக்கான அதிகாரம் எங்களுக்கும் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, நம்ம யாருமே நார்த் கொரியாவை அட்டாக் பண்ணுறதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட நியூக்ளியர் பாம் இருக்குதுன்னு தெரியும். அப்போ நியூக்ளியர் பாம் இருந்தால் அந்த நாட்டுக்கு ஒரு தனி மரியாதை என்பதை நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அது ஃப்ரான்ஸாக இருக்கலாம், அது பிரிட்டனாக இருக்கலாம், அது அமெரிக்காவாக இருக்கலாம். எல்லோரும் நீங்கள் ஒரு நியூக்ளியர் கிளப்னு ஒன்று வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரம். அப்போ இப்போ சர்வதேச அந்த அணு IAEA இருக்குது, NPT இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஈரானை பற்றி எப்போ பேசினாலும் நம்ம இஸ்ரேலை கம்பேர் பண்ணி தான் பேச வேண்டியது இருக்குது. இஸ்ரேல்
செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருக்கு, நிறைய அணு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கு, எல்லாமே வைத்திருக்கு. ஆனால் இஸ்ரேல் சர்வதேச ரீதியிலான எந்த ஒப்பந்தங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு நாடு, எந்த இன்ஸ்பெக்டர்ஸையும் தன் நாட்டுக்குள் அனுப்பாத ஒரு நாடு. அவன் என்ன வச்சிருக்கான்னு அமெரிக்காவே தெரிஞ்சுக்கிற முடியாது. அப்போ இது எல்லாமே சீக்கிரசியாக இருக்கிற நேரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரான் எல்லாவற்றையும் வெளிப்படைத்தன்மையோடு ஒபாமா இருக்கிற நேரம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க, அதிகாரிகள் போனாங்க, பார்த்தாங்க. நீங்கள் ஈராக்கில் எப்படி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று இவங்க ஒரு ஃபேக் நேரேட்டிவை கொண்டு வந்தாங்களோ அது போல தான் இந்த நேரேட்டிவும். இப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் இந்த போர் ஆரம்பிக்கும் போது அவர்கள் அணு ஆயுதங்களை வைத்திருக்க அவர்கள் உரிமை இல்லைன்னு பேசினாங்க. போர் நடைபெற்று ஒரு 10-15 நாளை கழித்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலின் குரல் மாறிடுச்சு. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க பெலிஸ்டிக் மிசைல்ஸே வச்சுக்கிற கூடாது, அந்த கேப்பபிலிட்டியை தகர்க்கணும்னு அவங்க இப்போ கோல் போஸ்ட்டை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் பலத்தின் அடிப்படையில் தான் ஒரு நாட்டுக்கான இடம் கிடைக்குதுன்னா ஒவ்வொரு நாடும் அணு உலையை தயார் செய்யும் உரிமை தனக்கு இருக்குது என்று அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்தியிருக்கோம் இன்றைக்கி இந்த போரை. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஏழைப்பட்ட நாடுகள், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் திணறிக் கொண்டிருக்கும் நாடுகளை கூட நீங்கள் பயத்தை விதைத்து ஆயுதங்களை வாங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், இந்தியாவோட இராணுவ பட்ஜெட் என்ன, இந்தியாவோட கல்வி பட்ஜெட் என்ன, சுகாதாரத்துக்கான பட்ஜெட் என்ன, இது எல்லா நாடுகளுக்கான டேட்டா வெளிப்படையாக இருக்குது. அப்போ ஜனங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது, தண்ணீரை கொடுப்பது, கல்வியை கொடுப்பது என்பதற்கான நிதிகளை விட உலக அளவில் நடக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் அல்லது இதற்கான ஆய்வுகளும் இதற்கான தொழிலும் எவ்வளோ பெருசு. அப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த இவ்வளவு ஆயுதங்களை ஒவ்வொருவரும் வாங்கி குவிக்க வைப்பது, அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது, எல்லா நாடுகளும் அண்டை நாடுகள் சண்டையிட்டு கொண்டே இருப்பது, அப்போ இது எல்லாமே என்னை பொறுத்தவரை செயற்கையானவை. ஜனங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்போ இந்த கட்டத்தில் ஐநா சபை என்ன செய்ய முடியும்? ஐநா சபை ஏறக்குறைய செயலிழந்து நிற்கிறது. ஐநா சபைக்கு இந்த வாரில் எந்த ரோலும் இல்லை, வாய்ஸும் இல்லை. அமெரிக்கா ஐநாவுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை நிறுத்தியதிலிருந்து அது பேரலைஸ் ஆகி போய் கிடக்கு. அமெரிக்கா தான் அதுக்கு மிகப்பெரிய சந்தா செலுத்துகிற ஒரு நாடு. அப்போ அது அதை உருவினதுலேருந்து அங்கே என்ஜினே இல்லாத மாதிரி ஆகி அது கிரிப்பில் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை கூட அவர்கள் செயல்படுத்த முடியாத அளவுக்கான நெருக்கடிகளில் இருக்காங்க. அவர்களுடைய ஏராளமான ப்ரோக்ராம்ஸை அவங்க கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஐநாவை போன்ற ஒரு சர்வதேச பாடி, சர்வதேச ஒரு கட்டமைப்பு அவசியமானது. அது ஒன்றும் நம்ம ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான தலைவர்கள் ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் போர்களே வந்துடக்கூடாதுன்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி அந்த கட்டமைப்பை டீமீன் பண்ணுவதும், எல்லாத்தையும் நான் உலக ரவுடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கா நினைப்பதும் நடக்காத ஒரு காரியம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நாம் நாகரீகம் பெற்ற ஒரு சமூகமாக, ஒரு நாகரீகமான, அதாவது காலசக்கரத்தை நம்ம முன்னோக்கி கொண்டு போகணுமா பின்னோக்கி கொண்டு போகணுமான்றது தான். அப்போ இப்போ அது முன்னோக்கி செல்லாமல் எங்கோ ஒரு இடத்தில் சிக்கி இடத்துலேருந்து பின்னோக்கி தழும்பிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன பயம்னா, அப்படியே பின்னாலே போய் மறுபடியும் அழிவுக்கு நோக்கி போயிடக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாத கையேறு நிலையில் இருக்கிற மாதிரி தோணுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இல்லை, இந்தியா ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியா ஏற்கனவே இந்த பதட்டத்திற்கு பலியாகிய ஒரு நாடாக நான் பார்க்குறேன். ஆல்ரெடி வி ஆர் என்டாங்கிள்டு. நம்ம ஏற்கனவே நம்மை ட்ரம்ப் தொடர்ச்சியாக நம்மளை சீட்டு கட்ட மாதிரி கலைச்சி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நீ அங்கே எண்ணெயை வாங்கக்கூடாதுன்றாரு, அடுத்து நீ இங்கே எண்ணெயை வாங்கணுன்றாரு, அடுத்து உனக்கு 30 நாள் டைம் தரேன் அங்கே போய் வாங்கிக்கின்றாரு. அப்போ இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் சொல்வது போல் ட்ரம்ப் இந்தியாவினுடைய பெட்ரோலியம் மினிஸ்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதான் இப்போ அவர் தான் டிக்டேட் பண்ணுறாரு எங்கே போய் வாங்கணும், யார் வாங்கணும். அப்போ இப்போ இந்தியா ஒரு அணிசேரா நாடுகளின் தலைமையில் இருந்த ஒரு நாடு. அப்படி ஒரு மத்தியஸ்தமாக எல்லோரோடும் சமமாக நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு நாடு இப்படி ஒற்றை தன்மையோடு போய் இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் நிற்பதே இந்தியாவினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நேரு காலத்திலிருந்து நமக்கு ஒரு மரபு இருக்குது, நமக்கு ஒரு பேர் இருக்குது. உலக அளவில் ஒரு சமாதான புறாவை போல ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் அந்த புறா இப்போ ரத்தம் தோய்ந்து இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த இமேஜ் தொலைச்சிட்டோம், எல்லாரும் அந்த புறாவை காலடியில் போட்டு மிதிச்சிட்டோம் என்று நான் பார்க்கிறேன். அதுவும் மோடி அங்கே சென்று விட்டு அவர் பறந்து இங்கே வராரு, இந்தியாவுக்கு அங்கே போர் தொடங்கியிருக்கு. அப்போ அதுவும் இன்னும் தவறாக பார்க்கப்பட்டது. அப்படி ஒரு போர்வெறி கொண்ட நாடை இவர் ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் என்று ஒப்பிட்டு வந்தது இன்னும் நம்மை ஒரு பெரிய கேலிக்கும் கிண்டலுக்கும் தான் உலகளவில் ஆளாக்கி இருக்கிறது.
காலம்தான் பதில் சொல்லும். வெயிட் பண்ணுறோம். என்ன நான் நினைக்கிறேன், நிச்சயமாக இந்த இப்போ பாகிஸ்தானுடைய இன்டர்வென்ஷனை இந்த 15 டேஸில் கொஞ்சம் ஓரளவு டிப்ளமேட்ஸ்லாம் பேசி அவருக்கும் கொஞ்சம் வேப்பல் அடிச்சு ட்ரம்ப்புக்கும் கூல் டவுன் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். நீங்கள் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து விவரமாக இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. எங்கள் நேயர்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள்.